بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே உண்மையான இறையச்சம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இன்றைக்கு நாம இறையச்சம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒருவர் ஒரு பெரிய தாடி வச்சிருந்தாங்கன்னா, நல்ல ஜுப்பா போட்டிருந்தாரு, 5 வேளை தொழுகிறாங்க. ஒரு பெண்ணு வீதியில போகும்போது அவங்க பர்தா அணிஞ்சு பார்வையை தாழ்த்தி போனாங்கன்னு சொன்னா அது நாம இறையச்சம் அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில் இறையச்சமுடையவன் தொழுவான், இறையச்சமுடையவன் அவன் சுன்னத்தான தாடி வைத்திருப்பான். இறையச்சமுடைய ஒரு பெண் வந்து பர்தா அணிவாள், இறையச்சமுடைய ஒரு பெண் வந்து பார்வையை தாழ்த்தி செல்வாள். அதே நேரத்தில் இந்த மாதிரி செய்யக்கூடியவங்கள்லாம் இறையச்சவாதியா? அவங்க உண்மையில அல்லாஹ் பயப்பூரா நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்னு சொன்னா நாம வெளிப்படையை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. உண்மையான இறையச்சத்தை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன் அல்லாஹ் சொல்லி காட்டான். இறையச்சம் உடையவர்களை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். நம்ம யாருடைய இறையச்சத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஒருவன் உண்மையிலேயே அல்லாஹ் பயப்படுறானா, அல்லாஹ் அஞ்சாமல் இருக்கின்றானா என்பதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிட்ட பேசும்போது என்ன செய்வாங்க, ரொம்ப ஒரு பயபக்தி மாதிரி பேசுவாங்க, இறையச்சமுடையவர்கள் போன்று பேசுவார்கள், மார்க்கப்பட்டுடையவர்கள் போன்று பேசுவார்கள். ஆனா உள்ளத்துல வேற விதமான எண்ணங்கள் என்ன செய்யும், இருக்கும். அதே நேரத்தில் ஒரு இறையச்சம் உடையவன் என்று நம்மை நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில தன்மைகள் இருக்குது. என்ன தன்மைகள்? நாம திருமறை குர்ஆனை நாம படித்து பார்த்தோம் என்று சொன்னால் எங்கெல்லாம் பிற மனிதனுடைய உயிர், பிற மனிதனுடைய மானம், பிற மனிதனுடைய செல்வம், இந்த மூன்றுக்கும் நாம பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறோமோ இது வந்து உண்மையான இறையச்சம். எங்கெல்லாம் அடுத்தவங்களுடைய காசை நாம அநியாயமா சாப்பிடுறோமோ அங்க வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்க நாம அடுத்தவங்களுடைய மானத்துக்கு பாதிப்பை உண்டாக்குறோமோ அது போன்ற இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறீங்க, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். நாம குர்ஆன்ல அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய வசனங்களை ஃபுல்லா நாம அதிகம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் இந்த 3 வகைக்குள்ள தான் இருக்கும். அடுத்தவங்களுடைய உயிருக்கு நாம பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறோமா, அடுத்தவருடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், பிறருடைய மானத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அடுத்தவங்களுடைய செல்வத்தை அநியாயமா சாப்பிடக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அதிகம் திருமறை குர்ஆனும் ஹதீஸும் இறையச்சத்தை பத்தி பேசும். அல்லாஹ் வட்டியை பார்க்கணும். வட்டி என்பது பயங்கரமான ஒரு கொடுமை. அடுத்தவங்களுடைய காசை வந்து நாம் அநியாயமாக சாப்பிடுவது. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு வதரு மா பக்கிய மினர் ரிபா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு வர வேண்டிய வட்டியை விட்டு விடுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஅகுதுர் ரிபா அலாஃப முலாஃபதன் வத்தகுல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, பன்மடங்காக பெருகக்கூடிய வட்டியை சாப்பிடாதீர்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எங்க அல்லாஹ் இத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் எங்க போடுறான்? வட்டியை பத்தி சொல்லும் போது, வட்டி வாங்குறத பத்தி பேசும்போது அல்லாஹ் வந்து இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வட்டி எவ்வளவு பயங்கரமான பாவம்! இது அடுத்தவங்களுடைய செல்வத்தை வந்து அநியாயமா சாப்பிடுறது. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வமா ஆத்தைத்தும் மிர் ரிபா லி யர்பு ஃபி அம்வாலின் நாஸ் ஃபலா யர்பு இன்தல்லாஹ்.
பிற மக்களுடைய செல்வங்களோடு சேர்த்து உங்கள் செல்வத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்வதற்காக வட்டிக்கு வாங்குகிறீர்களே, அது அல்லாஹ்விடம் வளராது. அப்ப வட்டி என்பது அடுத்தவங்களுடைய காசை நாம் அநியாயமாக சாப்பிடுவது, அடுத்தவங்களுடைய காசை நாம எடுக்கிறது. அப்ப அல்லாஹ் எங்க இறையச்சத்தை போடுறான்? இந்த மாதிரி வட்டி பாவத்தை பத்தி சொல்லும் போது அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அது மாதிரி நாம புறம் பேசுறோம், அவதூறு பேசுறோம், கோல் சொல்றோம், இது எவ்வளவு பயங்கரமான குற்றம். அப்ப இது அடுத்தவங்களுடைய மானத்தில் விளையாடுறது, அடுத்தவங்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது. இது போன்ற விஷயங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இறைவன் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாம திருமலை குர்ஆன்ல பார்க்கிறோம். எப்படி அல்லாஹ் சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல் லன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் வீணான சந்தேகங்களை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். வீணா நீங்க சந்தேகப்படாதீங்க. இன்ன கஸீரம் மினல் லன்னி இஸ்முன். வீணான சந்தேகங்கள்ல அதிகமானவை அது பாவங்களாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸஸு. நீங்க பிறருடைய குறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். இது எல்லாமே அடுத்தவங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறது. இதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சொல்லிட்டு வர்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்? லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின். ஈமான் கொண்டவர்களே, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி செய்ய வேண்டாம், பரிகாசம் செய்ய வேண்டாம். அஸா யகூனு ஹைரம் மின்ஹும். நீங்க யாரை கேலி செய்றீங்களோ, கேலி செய்யக்கூடியவனை விட கேலி செய்யப்படுறாங்களா இல்லையா, அவங்க சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா நிசாவும் மின் நிசாயின். எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். என்ன காரணம்? அஸா யகுன்ன ஹைரம் மின்ஹுன்ன. கேலி செய்யக்கூடிய பெண்களை விட கேலி செய்யப்படக்கூடிய பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். வலா தல்மிசு அன்ஃபுஸக்கும். நீங்க உங்களுக்குள்ள குறை பேசிக்கொண்டு நீங்கள் தெரியாதீர்கள். வலா தனாபசு பில் அல்காப். நீங்க அடுத்தவங்களை பட்ட பேர் சூட்டி அழைக்காதீர்கள். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பிறகு இந்த மாதிரி பட்ட பெயர் சூட்டி அழைப்பது மிக பயங்கரமான ஒரு கெட்டது, பயங்கரமான குற்றம். யாரு தௌபா செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க வீணான சந்தேகம் கொள்ளாதீர்கள், வீண் சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். அது பற்றி அடுத்து வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா. நீங்கள் ஒருவரை பற்றி ஒருவர் புறம் பேசாதீர்கள். அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல தஹம அஹீஹி மைத்தா. உங்கள ஒருவர் தன்னுடைய சகோதரன் செத்த பிணமாக இருக்கும் பொழுது அவனுடைய இறைச்சியை நீங்கள் சாப்பிட விரும்புவீர்களா? ஃபகரிஹ்தும். நீங்கள் வெறுப்பீர்கள். வத்தகுல்லாஹ். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள்ங்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுறான்? நாம முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களுடைய மானத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அடுத்தவங்களை கேலி பண்றது, அடுத்தவங்களை கிண்டல் செய்யறது, பரிகாசம் செய்யறது. பொதுவாக கேலி செய்யக்கூடிய பழக்கம் ஆண்கள்கிட்ட இருக்கு, பெண்கள்கிட்ட இருக்கு. ஆனா அல்லாஹ் தஆலா குறிப்பா பெண்களை அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஈமான் கொண்டவர்களை நீங்க அடுத்தவங்களை பரிகாசம் செய்யாதீர்கள் என்று சொன்னாலே அது ஆண்களுக்கு பெண்களுக்கு உரிய கட்டளை தான். ஆனா இந்த பரிகாசம் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது பெண்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? பிரத்யோகமா அழைக்கிறான். வலா நிசாவும் மின் நிசாயின். எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த பரிகாசம் செய்யக்கூடிய விஷயத்துல பெண்களை எதுக்கான அல்லாஹ் குறிப்பாக அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்? இந்த தன்மை ஆண்கள்கிட்ட இருந்தாலும் ஆண்களை விட பெண்கள்கிட்ட என்ன செய்யும்? இது போன்ற பழக்கங்கள் அதிகமா இருக்கும். இறையச்சமுடையவங்க அல்லாஹ் பாதுகாப்பான். ஆனா அதிகமா என்ன செய்யும்? இந்த தன்மை பெண்கள்கிட்ட இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிமார்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. ஒரு தடவை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க என்ன பண்றாங்க? நபிகள் நாயகத்துடைய இன்னொரு மனைவி அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க. அப்போ ஆயிஷா ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, தன்னுடைய கையை காட்டி, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதிரி இருப்பாங்களே சஃபியா, குள்ளங்கிறது கையை காட்டுறாங்க, இந்த மாதிரி உள்ள சஃபியா உங்களுக்கு போதும் தானே அப்படிங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சொல்லி காட்டுறாங்க, ஆயிஷாவே, நீ சொன்ன வார்த்தையை கடல்ல கொண்டு போய் கடைத்தால் கூட மசஜத்தில் பஹர்,
கடல் துர்நாற்றம் எடுத்து விடும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்தவங்களை பரிகாசம் பண்றது அவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம் மார்க்க அடிப்படையில். அப்ப இன்றைக்கு நாம் ரசூலா சொல்லக்கூடிய உதாரணம் இருக்கு பாருங்க, மிக கடுமையான பயங்கரமான ஒரு உதாரணம். நம்ம பார்க்கிறோம், எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சாக்கடையும் கடல்ல தான் போய் கலக்குது. பல வருஷம், ஆயிரக்கணக்கான வருஷமா போய் கலந்து கொண்டு இருக்கிறது. எவ்வளவு சாக்கடை கடல்ல போய் கலந்தாலும் கடல் கெட்டு போகுதா? கடல் கெட்டு போகல. எல்லா சாக்கடையும் உள்வாங்கி கடல் சுத்தமா தான் இருக்குது. ஆனா அடுத்தவங்களை பத்தி பரிகாசம் பண்ணக்கூடிய வார்த்தையை பத்தி எந்த அளவு சொல்லி காட்டுறாங்க? அந்த வார்த்தையை கடல்ல கொண்டு போய் கரைத்தாலும் கடல் நாற்றம் எடுத்து விடும், கடல் துர்நாற்றம் எடுத்து விடும் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, அடுத்தவங்களை பரிகாசம் பண்றது எவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம். அப்ப அல்லாஹ் பெண்களை அலை சொல்லி காட்டுறான். நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, பெரும்பாலும் ஒரு பெண்ணுடைய கணவர் செல்வந்தரா இருப்பார். ஒரு குடும்பம் பணக்கார குடும்பம்னா கணவர் நல்லா சம்பாதிப்பார். நம்ம சமுதாயத்தில் அப்படித்தான் இருக்கும். மனைவியா வெளியே போய் சம்பாதிப்பாங்க, கணவன் தான் சம்பாதிப்பார். அது ஒரு கணவர் ஒரு பெண்ணுடைய கணவர் பெரிய போஸ்டிங்ல இருப்பார். அதிகம் சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆண் இருக்காரா இல்லையா கணவர், இவர் மற்றவங்கள்ட்ட ரொம்ப எளிமையா பழகுவார். தன்னை விட ஏழைகள்கிட்ட, தன்னை விட வசதி கம்மியானவங்கள்ட்ட நல்லபடியா பழகுவாங்க. ஆனா பெண்கள் எடுத்து பாருங்க, அவங்களுடைய கணவர் பெரிய பணக்காரராக இருந்தாங்க, கணவர் ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தாங்கன்னா அவர்கிட்ட இல்லாத பெருமை இந்த அம்மாட்ட இருக்கும். எல்லாத்தையும் சொல்ல வரல, அதிகமான பெண்கள் இந்த மாதிரி தன்மை இருக்குதா இல்லையா? அவங்க வீட்டில் அதிகமான வசதி வாய்ப்புகள் இருந்துச்சு சொன்னா திருமணங்கள் என்ன செய்வாங்க, அதை வெளிக்காட்டுவாங்க. நகைகளை எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு அதை எது காட்டுறாங்க? கணவன்கிட்ட மட்டும் வெளிப்படுத்த வேண்டிய அலங்காரத்தை பிறகு காட்டுறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு பெருமை இருக்குது. அடுத்தவங்களை மட்டம் தட்டணும், நம்ம கிட்ட நாம தான் என்ன செய்யறோம், நிறைய வசதி வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. அல்லாஹ் செய்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதை விட்டு விட்டு இந்த மாதிரி மற்றவங்களை ஏதாவது ஒரு விதத்தில் இழிவுபடுத்தக்கூடிய தன்மை பெண்கள்கிட்ட அதிகமா இருக்குது. அப்ப இதன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்யறான், அது பெண்களை அழைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி அடுத்தவங்களை பரிகாசம் செய்வதாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களுடைய குறைய துருவி துருவி ஆராய்வதாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுறதாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பிறருடைய மானத்தில் கை வைக்கக்கூடிய விஷயம். அடுத்தவங்களுடைய மானத்துக்கு என்ன செய்வது, பாதிப்பை உண்டாக்குறது. புறம் பேசுறது என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் பல பயான்களை கேட்டிருக்கோம். நபியாவே சஹாபாக்களை கேட்கிறாங்க, என்னுடைய தோழர்களே, ஹல் தத்ரூன மல் கீபா, புறம் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபியாவே சொல்லி காட்டுறாங்க, திக்ருக அஹாக பிமா யக்ரு, உன் சகோதரன் உள்ள ஒரு குறை அதை வெளியே சொன்னா அவன் வெறுப்பான். எங்கிட்ட ஒரு குறை இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பீடி பிடிக்கணும்னு வச்சுக்கிடுங்க, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அது தெரியுது, நான் ரொம்ப மறைவா இருந்து ஒரு பீடியை பிடிக்கிறேன், உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். அப்ப இது வெளியே தெரியக்கூடாது நான் நினைக்கிறேன். இவர் என்ன செய்யறாரு, வெளியே போய் சொல்றாரு, இப்படி பீடி பிடிக்கிறாரு, அது வெளியே போய் சொல்லாம வச்சுக்கிடுங்க. இதுதான் புறம் பேசுறது. எங்கிட்ட உள்ள ஒரு குறைய அதை வெளியே தெரியக்கூடாது நினைப்பேன். அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுதான். வெளியே தெரியக்கூடாது நினைக்கக்கூடிய குறைய ஒருவர் போய் வெளியே போய் சொல்லாம வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் தான் புறம் பேசுறது. அப்ப இந்த மாதிரி புறம் பேச இல்லாத ஒன்றை சொன்னால் அது அவங்க மேல இட்டு கட்டி அவதூறு பேசுறது நபியா சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த புறம் பேசுதல் என்பது பிறருடைய மானத்தில் கை வைக்கக்கூடிய விஷயம். ஒருவன் குறைய வெளியே தெரியாம இருக்கும், அதை நம்ம 4 பேருக்கு தெரியப்படுத்த என்ன ஆகும், அவனுடைய மானம் பறிபோகக்கூடிய ஒரு நிலைமை செய்து உண்டாது. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய தன்மை நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, நாம அல்லாஹ் பயப்பட அர்த்தம். நம்ம அல்லாஹ் உண்மை அல்லாஹ்வுடைய பயம் நம்ம கிட்ட இருக்குதான்னு சொல்லி நாம நம்மளை என்ன செய்யலாம், சிரிச்சு பார்க்கலாம். அடுத்தவங்களுடைய அமானியத்தை நாம எந்த அளவுக்கு பேணி இருக்கிறோம். ஒரு ஆள் ஒரு தவறு செய்யறாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட போய் தவறு சொல்லணும். ஒரு பெண் ஒரு தப்பு செய்யறாங்களா, நமக்கு தெரியும் அந்த பெண்ணுடைய நடவடிக்கை சரி கிடையாது, இந்த அம்மா தப்பா செய்யறாங்க. அது ஒரு ஆண் ஒரு தவறு செய்யறாங்களா, நமக்கு தெரியுது. அப்ப நம்முடைய கடமை என்ன கடமை, சமுதாயத்தை ஒட்டுமொத்தமா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் வெளியே போய் சொல்லணும். அதான் அவர் திருந்தவங்க நோக்கத்தை அவர்கிட்ட போய் சொல்லணும். நீங்க செய்யக்கூடிய பாவம் மார்க்கத்துக்கு மாற்றமான குற்றம், இந்த மாதிரி செய்யக்கூடாது. அவங்கள்ட்ட போய் அவங்க செய்யக்கூடிய தப்பை பொறுத்து நீங்க எந்த அளவுக்கு கடுமையா சொன்னாலும் தப்பு கிடையாது. ஒரு ஆள் பயங்கரமான பாவத்தை செய்யறாரா, உங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க பயங்கரமா சொல்லுங்க, நீ செய்த குற்றம் அல்லாஹ்க்கு மாற்றம், திருந்திக்க. என்ன நம்ம பெத்த புள்ள இருக்கிறான், அவன் பீடி பிடிக்கான்னு வச்சுக்கிடுங்க,
ஒரு தகப்பன் என்ன செய்வாரு, அடிப்பாரு. ஏன்னா பெத்த புள்ளி அடிக்க முடியும், அடுத்த ஒரு புள்ளி நம்ம என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. அப்ப இந்த மாதிரி நமக்கு அதிகாரம் உள்ள இடங்கள்ல நாம கையால தடுப்பதற்கு சக்தி இருந்தா கையால தடுக்கலாம், வாயால சொல்வதற்கு சக்தி இருந்தா வாயால சொல்லலாம். இதை வாயால சொல்லவும் முடியாது, மனசால வெறுத்து ஒதுங்கத்தான் முடியுமா, வெறுத்து ஒதுங்கிடணும். ஆனால் அந்த குறைபை நம்ம என்ன செய்யக்கூடாது, வெளியே பரப்பக்கூடாது. அப்ப இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய மானத்தில் நாம விளையாடினோம் என்று சொன்னால் நமக்கு உண்மையான இறையச்சம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறையச்சத்தை எந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க? ஒரு தடவை நபிகள் ஒரு மக்களுக்கு ஒரு பயான் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். எங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க? அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம். நபிகள் சொல்றாங்க, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். இது ஆண்களுக்கு பெண்களுக்குள்ள கட்டளை தான். லா யظلمஹு, இவன் அவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். வலா யஹ்கிருஹு, இவன் அவனை இழிவாக கருத மாட்டான். அநியாயம் செய்யறது அடுத்தவனுடைய செல்வத்திலேயோ உயிரிலேயோ மானத்திலேயோ பாதிப்பு உண்டாக்குறது. வலா யஹ்கிருஹு, இவன் அவனை அற்பமாக கருத மாட்டான். அதனால அவனை என்ன செய்வது, இழிவுபடுத்துறது, மானத்துல பாதிப்பு உண்டாக்குறது. வலா யஹ்துலுஹு, அவனுக்கு மோசடி செய்ய மாட்டான் என்றெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. லா தஹாசது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, நீங்கள் ஒருவருடைய குறையை இன்னொருவர் துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா தபாகலு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கோபம் கொள்ளாதீர்கள். ஒருவர் வியாபாரம் செய்யும் போது அந்த வியாபாரத்தில் குறுக்கிட்டு என்ன செய்யாதீங்க, வியாபாரம் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஆள், நான் ஒரு 4-5 வியாபாரிகள் மொத்தமா வியாபாரம் பார்க்கறாங்க. ஒரு ஆள் சொல்றாரு கிலோ 50 கிலோ 50 கிலோ 50 சொல்ல வச்சுக்கிறீங்க. ஒரு ஆள் 50க்கு வாங்க போறாரு. வாங்க போகும்போது செய்யறாரு, பக்கத்தில் வாங்க கிலோ 40க்கு தரம் கூப்பிடாம வச்சுக்கிறீங்க. ஆமா, வாங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹராமான சம்பாத்தியம். எப்ப சம்பாதிக்கலாம்? ஒரு ஆள் கிலோ 50 சொல்றேன், எங்க 2 பேருக்கு மத்தியில பேர நடக்குது. அவர் வாங்குவார், வாங்காம போவார். ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு இன்னொரு ஆள் கூப்பிடாம வச்சுக்கிறீங்க, அது தப்பு கிடையாது. ஒரு ஆள்கிட்ட நம்ம பேரம் பேசிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆள் இழுக்கிறார், எங்கட வாங்க நான் குறைச்சு தர்றேன் இப்படி சொன்னார்னா அவர் பொருளை விட்டு சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கக்கூடிய காசு என்னது, ஹராமான காசு. நம்ம நபியான எந்த அளவுக்கு இப்ப நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கலாம். ஒரு ஆள் வாடகைக்கு வீடு தரலாம் வச்சுக்கிடுங்க, வாடகைக்காரன் என்ன செய்வான், நல்ல வீடு 6000 ரூபாய் கிடைக்கும். ஒரு ஆள் போய் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு ஆள் போவார், நான் 7000 தரேன் எனக்கு தாங்க. அவன் வீட்டுக்காரன் யாருக்கு கொடுப்பான், 7000க்குள்ள வந்து கொடுப்பான். அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய காசு உங்க 7000 இருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில வந்து நாம அத அநியாயம், அவனுக்கு நம்ம ஒருவனுக்கு அநியாயம் செய்கின்றோம். ஒரு ஆளோடு ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அது முடியாத வரைக்கும் என்ன செய்யக்கூடாது, இன்னொரு நாள் தலையிடக்கூடாது. நம்ம நபியா சொல்றாங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணும் அது ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பேசும்போது உள்ள போய் தலையிடாதீங்க. நமக்கு தெரியுது, ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பேசுறாங்க. நபியா ஒருவருக்கு மனம் பேசும்போது நீங்க அதுல போய் குளிக்கிறாதீங்கன்னு சொல்றாங்க. சர்வசாதாரணமா நடக்குதா இல்லையா? ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பேசும்போது நமக்கு தெரியுது, மாப்பிள்ளை படிச்ச மாப்பிள்ளையா இருக்காரு, பணக்கார மாப்பிள்ளையா இருக்காரு, சரிதான். இப்ப ஒரு பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளைய பேசும்போது அது பேசி முடிஞ்ச பிறகு நம்ம பொண்ணு நம்ம என்ன செய்யலாம், கொண்டு போகலாம். நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, இப்படி இந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளை நாங்க பேசுறோம், அது இந்த மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணை பேசுறோம், அப்படியா அந்த பொண்ணு இந்த மாப்பிள்ளை பேச போறாங்களோ, அப்ப நம்ம இதை எப்படி என்ன செய்யணும், இன்னொரு ஆளுக்கு நம்ம திருப்பிடணும் என்று சொல்லி தப்பான தகவலை கொடுப்பாங்க. அது சரியில்லைங்க, அந்த பொண்ணு சரி கிடையாது, இந்த மாப்பிள்ளை சரி கிடையாது, ரொம்ப அவன் என்ன செய்யறான், தருதலையா சுத்துறான், ஏதாவது ஒரு தகவலை சொல்லி தட்டி விட்டுட்டு இவன் தரப்புல பொண்ணு என்ன செய்யறான், கொண்டு போவான். அப்ப இப்படி கொண்டு போறான்னு வச்சுக்கிடுங்க, இது நாம அவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம். நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, ஒருவருக்கு மனம் பேசும்போது இன்னொரு ஆள் என்ன செய்யாதீங்க, உள்ள குறிக்கிறாதீங்க. வலா தனாஜசு, வாங்கக்கூடிய நோக்கமின்றி விலையேற்றி விடாதீர்கள். சில பொருளுக்கு ஏலம் போடுவாங்க, ஏலம் போடும்போது நிறைய பேர் ஒரு பொருள் செல்போன் இருக்குன்னு சொன்னா இதை வாங்குறது நிறைய பேர் போட்டி போடுவாங்க. நிறைய பேர் போட்டி போடும்போது விலை ஏறும். என்ன செய்வாங்க, இவங்களா புரோக்கரை உள்ள செட் பண்ணுவாங்க. நீ வந்து என்ன செய்ய, ஒரு ஆள் 500 கேட்கிறாரா, நீ 600 கேளு, இன்னொரு புரோக்கர் சரி 1000 கேளு. இந்த மாதிரி யாருக்கு வாங்கக்கூடிய நோக்கம் இருக்காதோ அவங்களை செட் பண்ணி விலையேற்றி விடுவாங்க. அப்ப இந்த மாதிரி விலையேற்றி விட்டு வியாபாரம் பண்றாங்க வச்சுக்கிடுங்க, இது ஹராமான வியாபாரம். அப்ப நபியா சொல்லி காட்டுறேன், வலா தனாஜசு, நீங்க வாங்கக்கூடிய நோக்கம் இல்லாம விலை ஏற்றி விட்டாதீங்க. கூனு இபாதல்லாஹ் இஹ்வானா, நீங்கள் அனைவரும்
அல்லாஹ்வுடைய அடியார்களாக சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். இந்த விஷயங்களை ஃபுல்லா எடுத்து பாருங்க. நபிகள் சொல்றாங்களா இல்லையா? இது ஃபுல்லா அந்த எல்லாமே இதெல்லாம் சொல்லி நபிகள் சொல்றாங்க, தன்னுடைய நெஞ்சை சுட்டி காட்டி அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, அத்தக்வா ஹாகுனா, இறையச்சம் என்பது உன் உள்ளத்துல தான் இருக்குது, நீ எப்படி நடக்கிறோம் பாத்துக்க. நபிகள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன விஷயம்? பொறாமப்படாதீங்கன்னு சொன்னா பொறாமப்பட்டு அடுத்தவனுக்கு பாதிப்பு உண்டாக்கும், கோபப்படாதீங்கன்னு சொன்னா கோபப்பட்டு அடுத்தவனுக்கு பாதிப்பு உண்டாக்குவான், அடுத்தவனுடைய குறைய துருவி துருவி ஆராயாதீங்கன்னு சொன்னா குறைய துருவி துருவி ஆராய்ஞ்சு மானத்துக்கு பாதிப்பு உண்டாக்குவான். நீங்க ஒருவர் வியாபாரம் செய்யும் போது குறிக்கிறாதீங்க சொன்னா அவங்களுடைய செல்வத்துக்கு பாதிப்பை உண்டாக்குறான். ஒருவர் வாங்கக்கூடிய நோக்கம் இல்லாம விலையேற்றி விடாதீங்கன்னு சொன்னா அவங்களுடைய செல்வத்தை செய்யறான், அநியாயமா சாப்பிடுறான். அப்ப இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய முறைகள், அவங்களுடைய செல்வத்திலோ அவங்களுடைய மானத்திலோ அவங்களுடைய உயிர்களில் நம்ம விளையாடுறோம் பாருங்க, இந்த மாதிரி விளையாடாமல் பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கிறது தான் உண்மையான ஒரு இறையச்சம். நபிகள் சொல்லி காட்டுறாங்க. இப்படிலாம் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? இதுதான் இறையச்சம் இங்கே இருக்கிறது, இறையச்சம் இங்கே இருக்கிறது சொல்றாங்கன்னா, அப்போ உண்மையான இறையச்சம் எது? நாம வாழக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மூணு நம்மள்கிட்ட வந்துடாது. தொழக்கூடியவன் உண்மையான இறையச்சவாதி தொழுவான். தொழக்கூடியவன் இறையச்சவாதியா? எத்தனை பேர் தொழுதுட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்க? அடுத்தவங்களுடைய காசுக்கு மோசடி பண்றாங்களா இல்லையா? அடுத்தவங்களுடைய மானத்துக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்துறாங்களா இல்லையா? அடுத்தவங்களுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறருடைய பொருள், மானம், உயிர், இந்த மூணை பத்தி எச்சரிக்கை பண்ணி வரக்கூடிய ஹதீஸ் ஏராளமா இருக்கு. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. மனில் முஃப்லிஸ், சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏழை என்றால் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணும் இல்லாதவன யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஏழை என்று சொன்னால் முஃப்லிஸ் சுஃபீனா மல்லா திர்ஹம் லஹு வலா மத்தா, யார்கிட்ட தங்க காசோ வலா தீனார் வெள்ளி காசோ வசதி வாய்ப்புகளோ இல்லையோ அவன் தான் ஏழை அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஏழைனா அவன் கிடையாது. மறுமை நாள்ல ஒருத்தர் வருவான், நல்ல நிறைய தொழுது மலை மாதிரி தொழுகை இருக்கும். அதிகமா ஆண்களை விட பெண்கள் நிறைய தொழுவாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். எல்லா சுன்னத்தான தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை எல்லாம் பரக்கத்தா இருக்கும். அப்போ நிறைய தொழுது இருப்பாங்க, நிறைய நோன்பு வைப்பாங்க. ஆண்களை எடுத்து பாருங்க, ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வாங்க? அதிகமா சுன்னத்தான நோன்புகள்லாம் நிறைய நோன்பு வைப்பாங்க. அப்ப நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஏழை யாருன்னா மறுமை நாள்ல ஒரு நிறைய தொழுது, நிறைய நோன்பு வச்சு, நிறைய தர்மங்கள் செய்து மழை மாதிரி நன்மையை சுமந்துட்டு வருவான். அவன் தொழுகைக்கு நன்மையை அல்லாஹ் கொடுப்பான், அவன் வச்ச நோன்புக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், அவன் செஞ்ச தர்மத்துக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். நன்மை மழை மாதிரி செய்ய இருக்கும். மழை மாதிரி நன்மையை சுமத்துட்டு வரும்போது இவன் அது மட்டுமா செஞ்சிருப்பான்? அக்கலம் ஆலகாதா, அடுத்தவங்களுடைய செல்வத்தை அநியாயமா சாப்பிட்டு இருப்பான். சதமகாதா, அடுத்தவனை திட்டி இருப்பான். லரபகாதா, ஒருவனை அடித்திருப்பான். அது மாதிரி ஒருவனை என்ன செய்திருப்பான்? அவதூறு பேசியிருப்பான். அவங்க எல்லாம் வந்து நிற்பாங்க, மழை மாதிரி நன்மை இருக்கும். அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த ஆளு என்ன பத்தி என்ன செஞ்சிருக்காரு? புறம் பேசியிருக்காரு. மறுமை நாள்ல காசு பணம் அங்க பேசுமா? காசு பணம் பேசாது. அல்லாஹ் இவங்க தொழுத நன்மை எடுத்து பாதிக்கப்பட்டவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். இன்னொரு ஆள் எல்லாம் அடிச்சிட்டாங்க, இவங்க நன்மை எடுத்து அல்லாஹ் பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுப்பான். கடைசியில் இவனால் பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் வந்து முறையிடும் பொழுது நன்மையை கொடுத்து 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 நன்மை எல்லாம் காலியாயிடும். ஆனா இவங்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவங்க நியாயம் கற்பிக்கணுமா இல்லையா? நியாயம் வழங்குவதற்காக அவங்க தீமைகளை எல்லாம் எடுத்து அல்லாஹ் இவன் தலையை சுமத்துவான். சுமத்துறான், மலை மாதிரி நன்மையோட வந்தவன் மலை மாதிரி தீமை அவனுக்கு சேர்ந்துடும். பிறகு நரகத்தனை செய்யப்படுவான், முகம் குப்புற இழுத்து சென்று வீசப்படுவான். இதுதான் மறுமையில வந்து ஒட்டாண்டி நிறைய காசு பணம் இருந்து ஒண்ணுமில்லாம போறது யாரு? நிறைய நன்மையை சேர்த்து ஒண்ணுமில்லாம போது பாருங்க. இதுதான் அவன் ஏழை ஒன்றுமில்லாதவங்க சொல்லி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு இந்த தன்மை வந்து எல்லார்ட்டும் இருக்குது, மனித சமுதாயத்தில் எல்லார்ட்டும் இருக்குது. ஆனா அதிகமா பெண்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? என்னது? வரதட்சணை, அடுத்தவங்க காசு அநியாயமா வாங்குறது தானே. இன்னைக்கு பெண்ணுக்கு பெண்ணு எதிரிங்கிற மாதிரி வரதட்சணையை வந்து இன்றைக்கு தௌஹீதுடைய பிரச்சாரத்தினால பணமா வாங்குறது ஓஞ்சு போனாலும் நம்ம உள்ள என்ன சொல்லுது? நம்ம அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது, நம்ம தம்பிக்கு பொண்ணு பார்க்கும்போது நல்ல என்ன செய்யணும்? பணமா தர வேண்டாம், நீங்க உங்க விரும்ப நகையா போடுங்க. நம்ம உள்ள எதிர்பார்க்குதா இல்லையா? பண்ட பாத்திரமா நீங்க என்ன செய்யுங்க? கொடுங்க.
அவங்க நம்ம வீட்டுக்கு தரணும் நம்ம என்ன செய்யறோம், எதிர்பார்க்கிறோம். அப்ப அடுத்தவங்களுடைய காசை நாம வரதட்சணையா வாங்கினாலும் சரி, நகையா வாங்கினாலும் சரி, பண்ட பாத்திரமா வாங்கினாலும் சரி, இது நமக்கு ஹலாலா? நாளைக்கு எல்லாருமே நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நாம சம்பாதிச்ச காசுக்கு வாங்கினா தப்பு கிடையாது. அடுத்தவங்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அடுத்தவங்க போட நம்ம நினைக்கிறோமே, யாரோ சம்பாதிச்சு நம்ம வீட்டுக்கு வரணுங்கிற ஆசை நமக்கு இருக்குது. இந்த மாதிரி ஆசை நமக்கு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பயங்கரமான குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் இருக்கு பாருங்க, கடன் என்ன அர்த்தம்? நாம வாங்கின காசு திருப்பி கொடுக்கிறது தான் என்னது, கடன். இந்த கடன் வாங்கிட்டு நிறைவேற்றாவிட்டாலே மார்க்கத்தில் பயங்கரமான குற்றம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோட வாழக்கூடிய காலகட்டத்தில் அவங்க தான் ஜனாசாக்கு தொழுகை நடத்துவாங்க. யாரு மௌத்தானாலும் சரி, நபிகள் நாயகம் சொல்லாம என்ன செய்ய மாட்டாங்க, ஜனாசாவை அடக்கம் பண்ண மாட்டாங்க. அப்ப பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளியில ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வேலை என்னன்னு சொன்னா பள்ளிவாசல கூட்டி பெருக்கக்கூடிய வேலை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் அந்த அம்மாவை காணும். அப்ப நபியான சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஒரு அம்மா பள்ளிவாசல கூட்டி பெருக்குவாங்களா, அவங்கள எங்க? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்க மௌத்தாயிட்டாங்க. இதெல்லாம் சாதாரண கூட்டி பெருக்கிற அம்மா, இவங்க மௌத்தான செய்தியை உங்கள்ட்ட நாங்க எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சிட்டோம், அடக்கம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அந்த இடத்துல சொல்றாங்க, நான் உயிரோடு வாழக்கூடிய காலகட்டத்தில் யாரு மௌத்தானாலும் சரி எனக்கு தெரியப்படுத்தாம நீங்க செய்யாதீங்க, அடக்கம் பண்ணாதீங்க. நான் ஒருவருக்காக தொழ வைத்தால், பிரார்த்தனை செய்தால் அவருடைய கபரை கண்டிப்பா அல்லாஹ் செய்வான், ஒளியாக்குவான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அந்த அம்மாவுடைய கபருக்கு போய் தொழுது அவங்க தொழுக வைக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் உள்ள சட்டம், கபருஸ்தான்ல போய் நின்று தொழுகிறது. ஏன்னா நபிகள் நாயகம் சொல்றாங்களா இல்லையா, நான் உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எனக்கு தெரியப்படுத்தாம அடக்கம் பண்ணாதீங்க. அப்ப நபிகள் நாயகம் தொலை வச்சா அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது? நபிகள் நாயகம் யாருக்கு தொலை வச்சாங்களோ அவங்க உண்மையிலேயே முஸ்லிம்கள் தான், அவங்க உண்மையிலேயே மூமின்கள் தான். காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, தொழுக வைக்க மாட்டாங்க. ஒரே ஒருத்தனுக்கு போய் தொலை வச்சாங்க, அப்துல்லா பின் உபை பின் சலூல்ங்கிற முனாஃபிக். அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், தடுத்துட்டான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைத்தால் கண்டிப்பா அந்த கபருக்கு ஒளி ஆயிரும். அந்த ரசூலை யாருக்கு தொலை வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க? நம்ம புகாரி போன்ற ஹதீஸ் நூல்கள்ல பார்க்கிறோம், நபிகள் நாயகம் காலத்தில் ஒருவர் இறந்து விடுகிறார், அவர் ஜனாசா கொண்டு வரப்பட்டு. அப்ப நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா? அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, இவருக்கு கடன் இருக்குது, 3 தீனார் கடன். கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது சொத்தை விட்டுட்டு போயிருக்காரா? சொத்தை விட்டுட்டு போயிருக்காரு. அவருக்கு என்ன செய்யறாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஜனாசா வருது, கடன் இல்ல, அதுக்கு தொலை வச்சிடறாங்க. அடுத்து இன்னொரு ஜனாசா வருது, அவருக்கு கடன் இருக்குதா? கடன் இருக்குது, கடனை அடைப்பதற்கு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காரா? அவர் விட்டுட்டு போயிருக்காரு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவருக்கு தொலை வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆளுக்கு சொத்து இருந்தா என்ன செஞ்சிடலாம், அவர் கடனாக வாங்கி இருந்தாலும் அந்த சொத்தை வித்து கடனை அடைச்சிடலாம். கடனை அடைச்ச பிறகுதான் அவங்க வாரிசுகளுக்கு பங்கு பிரிக்கணும், அதான் மார்க்கத்துடைய சட்டம். அடுத்து ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுது. நபிகள் நாயகம் கேட்கிறாங்க, இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்ல, கடன் இருக்குது. அவர் ஏதாவது கடனை அடைப்பதற்கு விட்டு சென்றிருக்கிறாரா? அவர் எதையும் விட்டு செல்லல. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்கள் தோழருக்கு நீங்க தொழுகை நடத்திக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் தொழ வைக்க மறுக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பள்ளிவாசல கூட்டி பெருக்கக்கூடிய பெண்மணி மௌத்தாகும் போது ரசூல் என்ன சொல்றாங்க, யாரு மௌத்தானாலும் எனக்கு தெரியாம அடக்கம் பண்ணாதீங்க, நான் தொழ வைத்தால் அந்த கபரை கண்டிப்பா அல்லாஹ் செய்வான், ஒளியாக்குவான்னு சொன்ன ரசூலுல்லாஹ் ஒரு 3 திருகம் கடனோட மௌத்தான ஆளுக்கு என்ன செய்றாங்க, தொழ வைக்க மறுக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நபிகள் நாயகம் தொழ வச்சா செய்ய முடியாது, அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்பதைத்தான் நபிகள் நாயகம் உணர்த்துறாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்றாரு, அல்லாஹ்வின் தூதரே அந்த கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சஹாபி பொறுப்பேற்ற உடனே நபிகள் என்ன செய்றாங்க, தொலை வைக்கிறாங்க. அப்போ ஒருவர்கிட்ட அடுத்தவன் காசை கடனா வாங்கி அதை அடைக்காம மௌத்தாயிட்டா கூட இவ்வளவு பயங்கரமான குற்றம். நபிகள் நாயகமே தொலை வைக்க மறுக்கிறாங்கன்னா அது எவ்வளவு பயங்கரமான ஒரு குற்றம். மற்ற ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம், யுகுஃபரு ஷஹீதி குல்லு தம்பின் இல்லத்தைன், ஒரு அல்லாஹ்காண்டி உயிரை கொடுத்தவனுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், கடனை தவிர. கடன் அல்லாஹ் செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான், அந்த நிறைவேற்றப்படுகின்ற வரைக்கும். நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நஃப்சுல் மூமினி முஅல்லகத்துன் பிதைனிஹி, ஒரு மூமினுடைய உயிர் அவனுடைய கடனோடு தொங்கிக் கொண்டிருக்கிறது.
அது நிறைவேற்றப்படக்கூடிய வரை, கடனை நிறைவேற்ற வரைக்கும் அந்த மூமினுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் என்ன செய்யாது, கிடைக்காது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப கடன்ங்கிற குற்றமே இவ்வளவு பயங்கரமான குற்றம். அடுத்தவங்களுடைய காசை வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்றாங்களா இல்லையா, மத்துல் கனியில் உருமுன், எவன் வசதி வந்த பிறகும் கடனை அடைக்காமல் இருக்கிறானோ அவன் அநியாயம் செய்து விட்டான். அப்ப இன்றைக்கு கடன் என்கின்ற பாவமே இவ்வளவு பயங்கரமான பாவம் சொன்னா, அடுத்தவன் காசு அநியாயமா எடுத்தா, ஒரு போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்ல ஈடுபடுறாங்க. போர்ல ஈடுபடும் போது எதிரிகளோட போர் செஞ்சு அவங்க மொத்தமா போட்டுட்டு ஓடுவாங்க பாருங்க, ஆயுதங்கள் அவங்களுடைய பல பொருட்களை போட்டுட்டு ஓடுவாங்க. இந்த பொருட்களுக்கு பேரு கனிமத். அப்ப அந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் ஈடுபடும் போது நிறைய கனிமத்து கிடைக்குது. கனிமத்துக்கு என்ன சட்டம், அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ரசூலா பிரிச்சு கொடுப்பாங்க போர்ல ஈடுபட்டவங்களுக்கு. அப்போ ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவர் பயங்கரமா போர் செய்யறாரு, போர் செஞ்சு உயிரை கொடுத்துறாரு. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே இவர் ஷஹீத் ஆயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அப்படி கிடையாது, அவர் கனிமத்துல இருந்து ஒரு போர்வையை யாருக்கு தெரியாம ரசூல்லா பங்கிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு போர்வை எடுத்துறாரு, ஒரு போர்வை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் எந்த போர்வையை திருடி எடுத்தாரோ அந்த போர்வை அவர் மீது நரக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு போர்வை என்ன ரேட் இருக்கு யோசித்து பாருங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, ஒரு சஹாபி என்ன செய்றாங்க, போர்க்களத்தில் ஈடுபடும் போது கனிமத்துல இருந்து ரசூலா பங்கு வச்சு கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு தங்க மாலை, அவங்களுடைய மதிப்பு லாயு சாபி திருகமைன், 2 திருகம் கூட இருக்காது, சாதாரண ஒரு அற்பமான தங்க மாலை, அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாரு. அவர் போர் செஞ்சு கொல்லப்பட்டாரு. எதுக்காண்டி ஒளிச்சு வைக்கிறாரு, நம்ம உயிரோடு திரும்பி போயிடுவோம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். மனுஷனுக்கு சின்ன சின்ன ஆசை வருமா இல்லையா, 2 திருகம் கூட பெற தங்க மாலை வீசுறாரு, எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்கிறார். அவர் கொல்லப்பட்டாரு. இப்ப நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சொல்றாங்க ஷஹீத் ஆயிட்டாரு. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவர் ஒளிச்சு வச்சாரா இல்லையா, அதன் காரணமாக நரகத்தில் வெந்து கொண்டிருக்கிறார். லா யதுகுல் ஜன்னத இல்லா நஃப்ஸு மூமின், மூமினுடைய உயிரை தவிர வேற எதுவும் செய்யாது, சொர்க்கத்துக்கு போக நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப 2 திருகம் மாலையை திருடி ஒரு போர்க்களத்துக்கு அல்லாஹ் உயிரை கொடுக்கிறார். சாதாரண தியாகம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்திலேயே ஃபர்ஸ்ட் தியாகம் எது, நம்ம காசு பணத்தை கொடுத்துடலாம், நம்ம நேர காலங்களை கொடுத்துடலாம். நீங்க எல்லாம் மார்க்கத்தை தெரியணுங்கிறதுக்காண்டி நேர காலத்தோட நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்தை கொடுத்துடலாம், காசு பணத்தை கொடுத்துடலாம். உயிரை கொடுக்கணும்னா அது நிறைய ட்ரைனிங் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை வருதுன்னு வச்சுக்கிடுங்க, சாதாரண நம்மள மாதிரி ஈமான்தாரிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி தன்மை வராது. அப்ப அதுக்கு நிறைய ஈமானிய பயிற்சி எடுத்தா தான் அந்த ஒரு ஈமானிய வலிமை நம்ம பெற முடியும். அப்ப அந்த உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு போர்க்களத்தில் போய் உயிரை கொடுக்கறாங்க. ஆனா அவங்க நன்மையை ஃபுல்லா எது அழிச்சிருது, அடுத்தவங்களுடைய செல்வம் காசு ஒரு 2 திருகம் பெறாது, அதை எடுத்து ஒளிச்சு வச்சதுனால ஒட்டுமொத்த தியாகத்துக்கு மதிப்பு இல்லாம போச்சா இல்லையா. அப்ப இறையை மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவே செய்யாது. நம்ம அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது, அதுல நாம குறை வச்சுக்கிடுங்க, அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிடுவான். அதே நேரத்தில் மனிதர்களுடைய உரிமைகள் நம்ம கை வைக்கிறோம் வச்சுக்கிடுங்க, இது பயங்கரமான ஒரு குற்றம். அடுத்தவங்களை கொலை பண்றதுல இருந்து அவங்களுக்கு உடல் ரீதியா எந்த பாதிப்பு ஏற்படுத்தினாலும், அவங்களுக்கு உயிர் அது போன்று மானம் ரீதியா எந்த பாதிப்பை ஏற்படுத்தினாலும், செல்வ ரீதியா எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாலும், இது போன்ற பாவங்களை பாதிக்கப்பட்டவன் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். பாதிக்கப்பட்டவன் நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு நாள் எந்த தங்க காசுகளை கொடுத்தாலும் வெள்ளி காசுகளை கொடுத்தாலும் பயனளிக்காதே, அப்படிப்பட்ட நாள் வருவதற்கு முன்பாக நீங்க யாருக்கு அநியாயம் செஞ்சீங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க மன்னிப்பு தேடுங்க, அதுக்கு நீங்க பரிகாரம் பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளுங்க நபிகள் சொல்லி காட்டுறாங்க. நம்ம அநியாயம் செஞ்சவங்களுக்கு அவங்கள்ட்ட போய் நாம மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்க வச்சிருங்க, மறுமையில அல்லாஹ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. பிற மனிதனுக்கு செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அந்த மனுஷன் மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். அப்ப உண்மையான இறையச்சம் என்பது இதுதான் உண்மையான இறையச்சம். நாம அல்லாஹ்க்கு இணை வைக்கிற பாவத்தை செஞ்சோம்னா சொர்க்கம் ஹராம் சொல்றோம். இது போன்ற வாசகங்கள் எதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அடுத்தவங்களுடைய காசு பணம் மானம் உயிரில பாதிப்பு உண்டாக்குறதுக்கும் இது போன்ற எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டிருக்கு. நபியா நான் சொல்லி காட்டுறாங்க, யார் ஒரு பொய்யான சத்தியம் செய்து அடுத்தவங்களுடைய செல்வத்தை
தன்னுடைய செல்வம் என்று சொல்கிறானோ, ஹர்ரமல்லாஹு அலைஹி நார், ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா, அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வஅஜப அலைஹி நார், அவனுக்கு நரகத்தை கண்டிப்பாக்கி விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்கான ஷையன் யசீரன், பொய் சத்தியம் பண்ணி அடுத்தவன் செல்வத்தை தன்னுடைய செல்வம் சொன்னாங்களா இல்லையா? இது ரொம்ப அற்பமான ஒரு பொருளாக இருந்தாலுமா? அப்ப நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, கலீபமின் அராக், கருவேல மரம், அராக் மரம், கருவேல மரத்துடைய ஒரு கொப்பு, அடுத்த வீட்டு கொப்பு, அதை நாம ஒடிச்சு வச்சுக்கிட்டு எந்த வீட்டு கொப்பு அல்லாம சத்தியமா அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு சொர்க்கம் ஹராம். அப்ப இந்த தன்மை நம்மள்ட்ட எத்தனை பேர்ட்ட இருக்குது? இன்னைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம், பெரும்பாலும் நாம அதிகமா புறம் பேசி அடுத்தவங்களுடைய மானத்துக்கு பாதிப்பு உண்டாக்குறோமா இல்லையா? அடுத்தவங்களை பத்தி நம்ம அவதூறு பேசுறோமா இல்லையா? இன்றைக்கு பார்க்கிறோம், வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லி எத்தனையோ பேருடைய காசுகளை மொத்தமா வசூல் பண்ணி ஏமாத்தக்கூடிய முஸ்லிம்கள் இருக்காங்களா இல்லையா? வட்டி வாங்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்காங்களா இல்லையா? கடுமையா வட்டி வாங்கணும் வச்சிருக்க, ஒரு டேவிட் வட்டி வாங்குவார், ஒரு ராமசாமி கடுமையா வட்டி வாங்குவார். கடுமையா வட்டி வாங்குறதுக்கு என்ன பேரு? வட்டி மூசா. ஏன் வட்டி டேவிட்னு சொல்ல மாட்டாங்க, மூசா அந்த அளவுக்கு வட்டி வாங்கியிருக்காரு. அதுதான் ஒரு டேவிட் வட்டி வாங்கினா கூட, ஒரு ராமசாமி வட்டி வாங்கினா கூட அந்த டேவிட்டை பார்த்து சொல்லுவாங்க, கடுமையான வட்டி மூசாவா இருக்காங்க, கடுமையான ராமசாமியை பார்த்து இவர் கடுமையான வட்டி மூசாவா இருக்காரு அப்படிம்பாங்க. அப்ப இந்த மூசா அவ்வளவு வட்டி வாங்கி இருக்கிறாரு. இன்னைக்கும் நம்ம இஸ்லாமிய பல ஊர்களில் பார்க்கிறோம் எந்த அளவுக்கு பெண்கள் இருக்கிறாங்க, பெண்களும் ஆண்களும் தான். நம்ம தௌஹீத் ஜமாத்துல இருந்து சில ஏழை பெண்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு சில ஊர் நடந்த சம்பவம் 5000 2000 கொடுக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க, ஏழ்மைக்காண்டி கொடுக்கிறோம், அந்த 2000 ஒரு வாரம் வட்டிக்கு விடுறாங்க. இந்தா நீ 2000 ரூபாய் வச்சுக்க, ஒரு வாரம் கழிச்சு எனக்கு என்ன செய், ஒரு 1010 கொடு, 1020 கொடு. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வான், நம்ம வறுமையில தான் இருக்கிறாங்க, எப்படியா நமக்கு அதிகமான காசு கிடைச்சிடாதா, நம்ம வாழ்ந்துட மாட்டோமா நினைக்கிறாங்க. அதுக்கு எந்த வழியை தேடணும், ஹலாலான வழியை தேடணுமா இல்லையா? அவங்க வறுமை அவங்க எங்க கொண்டு போய் தள்ளுது? 1000 ரூபாய் கொடுக்கும் போது அந்த 1000 ரூபாய் ஒரு வாரத்துக்கு வட்டி கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு இந்த மாதிரி ஹராமான வழியை சம்பாதிச்சா? அப்ப அது மாதிரி அடுத்தவங்க வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அடுத்தவங்களுக்கு அநியாயமா பாதிப்பு உண்டா எத்தனை பேர் வேலை பார்ப்பாங்க, வேலை பார்த்தவனுக்கு முறையா கூலியை கொடுக்காத மக்களை பார்க்கிறோம். அப்ப நம்ம கிட்ட என்ன இரையச்சம் இருக்குது? இரையச்சம் என்று சொன்னால் அடுத்தவனுக்கு பாதிப்பு உண்டாக்க கூடாதா இல்லையா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நம்ம குர்பானி கொடுக்கிறோம், குர்பானி கொடுக்கிறது அல்லாஹ் சொல்லும் போது லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா, அந்த குர்பானி பிராணியுடைய இறைச்சியோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடையாது. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் தான் அல்லாஹ் போய் அடையுது. அப்ப அந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு நபியான ஹஜ்ஜத்துல் விதாவில் மக்களுக்கெல்லாம் உரையாற்றுறாங்க. உரையாற்றும் போது நபியான சஹாபாக்களை கேட்கிறாங்க, எப்போ உரையாற்றுறாங்க? துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதம் புனிதமான ஒரு மாதம், மக்கமா நகரம் புனிதமான ஒரு நகரம். அப்ப அந்த ஹஜ் பெருநாள் அன்னைக்கு உரையாற்றுறாங்க. ஹஜ் பெருநாள் ஒரு புனிதமிக்க ஒரு நாள், புனிதமிக்க மாதம், புனிதமிக்க ஒரு நகரம், புனிதமிக்க ஒரு நாள். இப்ப நபியான சஹாபாக்களை கேட்கிறாங்க, ஐயு யௌமின் ஹாதா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, யௌமுன் ஹராம், இது ஒரு புனிதமிக்க ஒரு நாள் அப்படிங்கிறாங்க. ஐயு ஷஹரின் ஹாதா, இது எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, ஷஹருன் ஹராம், இது புனிதமிக்க ஒரு மாதம். அடுத்து கேட்கிறாங்க, ஐயு பலதின் ஹாதா, இந்த மக்கா எப்படிப்பட்ட ஊருன்னு கேட்கிறாங்க. அப்ப நபிய சஹாபாக்கள் பலதுன் ஹராம், இது புனிதமிக்க ஒரு நகரம்ங்கிறாங்க. அப்ப நபிய சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய உயிர்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மானங்களும் புனிதமானவை. ஹுர்மத் யௌமிக்கும் ஹாதா, இந்த நாள் எப்படி புனிதமான நாளோ, ஹஜ் பெருநாள் எப்படி புனிதமான நாளோ, வஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமோ, வஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் எப்படி புனிதமான ஊரோ அதுபோன்று உங்களுடைய பிறருடைய உயிர் புனிதம். புனிதம் என்ன அர்த்தம்? நம் மூலமா அடுத்தவங்களுடைய உயிருக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது. மக்காவில் போய் முள்ள கிள்றது எப்படி ஹராமோ, அங்க வேட்டையாடுவது எப்படி ஹராமோ, புனிதமா மதிக்கிறோமா இல்லையா? மக்காவில் போய் கெட்ட வார்த்தை பேசுவாங்களா? கெட்ட வார்த்தை பேசுறது ஹராம்.
வீணான காரியங்கள் விவாதங்கள்ல ஈடுபடுறது ஹராம். அப்ப மக்கா நேரத்தை புனிதமா நினைக்கிறோம். வட்டி வாங்குறவங்க கூட மக்காவுக்கு போனா புனிதமா நினைக்கிறான். வட்டி வாங்குறவங்க கூட குர்பானி கொடுக்கிறான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த நாள் எப்படி புனிதமோ, இந்த மாதம் எப்படி புனிதமோ, இந்த ஊர் எப்படி புனிதமோ, அது போன்று உங்களுடைய உயிர் புனிதமானது. அடுத்தவங்களுடைய உயிரை நீங்க புனிதமா நினைக்கணும். அதுக்கு எந்த பாதிப்பையும் உண்டாக்கிடக்கூடாது. அடிக்கிறது, திட்டுறது. அடுத்தவங்களுடைய மானம் புனிதமானது, அடுத்தவங்களுடைய செல்வம் புனிதமானது. ஹராமான முறையில அடுத்தவங்களுடைய காசு நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. நம்ம காசு 5-10 அடுத்தவங்களுக்கு போனா கூட ஹராமான முறையில் அடுத்தவங்க காசு நம்ம கிட்ட வந்துடலாமா? அது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். எந்த அளவுக்கு பயப்படணும்? இப்ப நம்ம ஒட்டுமொத்தமா பலகரம் வச்சுக்கிடுங்க. அடுத்தவங்களுடைய டூத் பேஸ்ட் நம்ம எடுத்து ஃப்ரெண்டா இருப்பார், அவர் பேஸ்ட் எடுத்து பயன்படுத்தாலும் தப்பு கிடையாது. இதான் பயம். நாளைக்கு அல்லாட்ட வந்து முறையிட்டா அனுமதி கேட்டுக்கணும். உங்க பேஸ்ட் எடுத்துக்கலாமா? அற்பமான பொருளா கூட இருக்கும். அதனால சிலர் என்ன செஞ்சிருவாங்க, பாதிக்கப்பட்டுருவாங்க. அடுத்தவனுடைய பொருளா அனுமதி கேட்டுதான் தொடரும். அடுத்து நம்ம கிட்ட இரையச்சம் இருக்குது என்பதை நாம எடை போட்டு பார்த்துடலாம். நாம அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கி இருக்கிறோம் நமக்கு தெரியுமா இல்லையா? அடுத்தவங்களை பத்தி புறம் பேசினது, அடுத்தவங்களுடைய அப்படி ஒரு ஆள்கிட்ட சொல்லி நம்ம செஞ்சிருப்போம். அப்ப எனக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு நடந்துக்கிட்டேன், நான் எந்த அளவுக்கு அடுத்தவங்க காசு அநியாயமா எடுத்திருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு நம்ம வெளியே பேசும்போது நம்ம குறைகளை மறைச்சால் கூட ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க செஞ்ச குறைகள் தெரியும். அப்ப நம்ம எந்த அளவுக்கு இரையச்சத்தில் இருக்கிறோம் என்பதை நாம தீர்மானிச்சுக்கலாம். அடுத்து நம்ம கிட்ட இரையச்சம் இருக்குதுங்கிறதுக்கு என்ன அளவுகோல்? எந்த இடத்துல இருந்தாலும், தனிமையில் நாம இருந்தாலும் நாம அல்லாஹ்வை அஞ்சுறோமா? நம்முடைய உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நஃப்ஸ ல அம்மாரத்துன் பிஸ்ஸூய் இல்லாமன் ரஹிம ரப்பி, யூசுப் நபி சொன்னதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உள்ளம் என்பதை கெட்டதை தூண்டத்தான் செய்யும். யாருடைய உலகத்தில் உள்ள யாருடைய உள்ளமா இருந்தாலும் அது பரிசுத்தமான உள்ளம் யாருமே வாதிக்க முடியாது. எல்லாருடைய உள்ளத்திலையும் தவறான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் ஏற்படத்தான் செய்யும். இல்லாமன் ரஹிம ரப்பி, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிஞ்சானோ அவங்களை தவிர. நம்ம உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் ஏற்படும் பொழுது நாம அல்லாஹ்வை எப்படி அஞ்சுறோம் இதை அல்லாஹ் பார்க்கிறான். ஒவ்வொரு தனிமையான இடத்துல இருக்கும் போதும், நாம தனிமையில வீட்டில் இருக்கிறோம், நம்ம கையில ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, நம்ம கிட்ட இன்டர்நெட் வசதி இருக்குது, நாம எந்த ஆபாசமான காட்சி வச்சு நம்ம பார்க்கலாம். எப்படின்னா ஒரு இன்டர்நெட்டை பத்தி தெரிஞ்சவங்க உள்ள போனாங்கன்னு சொன்னா அவங்க யாரோடையும் தொடர்பு வைக்கலாம், எதனாலும் பார்க்கலாம். இப்போ ஒரு ஆளை எது பக்குவப்படுத்தும்? நாம தனிமையில் இருந்தாலும், நம்மளை யாரு பார்க்காவிட்டாலும், நம்மை படைத்த இறைவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கின்ற தன்மை நம்ம உள்ளது. நம்ம தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ் அஞ்சக்கூடிய தன்மை வந்துன்னு வச்சுக்கிடுங்க, நாம அல்லாஹ் பயப்படுறோம். ஒவ்வொரு மனுஷனும் தெரியுமா இல்லையா? நாம தனிமையில் இருப்போம், நம்ம எப்படி இருக்கிறோம்? இது அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு சொன்னா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹ் சொல்லி காட்டும் போது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காட்சி தர்றாங்க தனிமையில் இருக்கும் பொழுது. பத்தம் அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். ரப்புல் ஆலமீன் ஒரு காட்சியை வர்ணிக்கிறான்னு சொன்னா அது சாதாரண ஒரு காட்சி கிடையாது. ஃபத்த மஸ்ஸல லஹா பஷரன் சபியா, ஒரு அழகிய ஒரு தோற்றத்திலே ஜிப்ரீல் காட்சி தந்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஜிப்ரீலும் தெரியாது, ஏதோ ஒரு ஆம்பளை வந்திருக்காங்க அப்படித்தான் தெரியுது. அந்த இடத்திலும் அவங்க எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? நீ அல்லாஹ்வை அஞ்சிக்க, யாருமே பார்க்கல, எந்த ஒரு சூழ்நிலையும் கிடையாது, எந்த ஒரு தப்பு செஞ்சாலும் வெளியே தெரியாது, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்க நினைச்சாங்க. அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்றாங்க, மனிதர் என்று நினைத்துக் கொண்டு. அப்ப இது ஈமானுடைய உச்சகட்டம். தனிமையில் இருக்கும் பொழுது அதன் அரிசிக்கிறது கிடைக்கக்கூடிய அந்த 7 சாதாரண பத்தி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அழகும் அந்தஸ்தும் உடைய ஒரு பெண் தவறான பாதைக்கு அழைத்தும் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன்னு சொல்றான் பாருங்க. இது ஆணுக்கும் பெண்ணுக்குள்ள பொதுவான சட்டம் தான். எந்த ஒரு நிலைமையில இருந்தாலும் நாம் தனிமையில் இருக்கும் பொழுது நம்மை எந்த கண்களும் பார்க்கவில்லை, நம்ம செய்யக்கூடிய செயல் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாலும் என்னை படைத்த இறைவன் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மை வருதுன்னு வச்சுக்கிடுங்க, நம்ம கிட்ட இரையச்சம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி அதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் ரொம்ப புகழ்ந்து அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான். அரிசிக்கு கீழே அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பயங்கரமான ஒரு இரையச்சம், எவ்வளவு பயங்கரமான, எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஈமான். ஒரு சிறந்த ஒரு மனைவி யார் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது, சிறந்த மனைவி யார்? கணவன் அவளை பார்க்கும்போது சந்தோஷப்படுத்துவாள், கணவன் ஊர்ல இல்லாட்டா தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வாள்.
அப்ப ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவன் தனிமையில் இருக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், நம்முடைய கற்பை நாம பாதுகாத்துக்கிட்டோமா, நம்ம கரெக்டா நடக்கிறோமா, உள்ள தளவுல நம்ம யாருக்காவது துரோகம் பண்றோமா, இந்த தன்மை நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கணும், எல்லா விஷயத்துக்கும் இருக்கணும். தனிமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மை. 4 பேர் பார்க்கும்போது தொழுகிறான், தனியா இருக்கும்போது தொழாம இருக்காம வச்சுக்கிடுங்க, இவன் அல்லாஹ்வுடைய இறையச்சம் கிடையாது. அப்ப இதை நாம இடையிட்டு பார்க்கணும். நாம நோன்பு நோக்கிறோம், நம்ம சாப்பிடாம இருக்கிறோம், நாம குடிக்காம இருக்கிறோம். ஏன் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறோம்? யாரு பார்க்காட்டாலும், யாரு நம்மளை கண்காணிக்காட்டாலும் நம்ம சாப்பிடாமல் குடிக்காமல் இருக்கிறோம். ஏன்? யாரு பார்க்காம இருந்தாலும் சரி, யார் நம்மளை கண்காணிக்காம இருந்தாலும் சரி, நம்மை படைத்த இறைவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. இதே மாதிரி தன்மை செய்யணும், ஒவ்வொரு விஷயத்திலையும் வரணும். குறிப்பா நம்முடைய கற்பொழுக்க விஷயம் நம்ம கிட்ட வரணும். நாம போகக்கூடிய இடங்கள், பழகக்கூடிய இடங்கள், நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள், இது போன்ற இடங்கள்ல மனிதனை தவறான பாதைக்கு திருப்பக்கூடிய சில காரியங்கள் நடக்கலாம். அப்போ ஒரு ஆண் எப்படி நடக்கிறான், ஒரு பெண் எப்படி நடக்கிறாங்க, அல்லாஹ்க்கு அஞ்சுறாங்களா என்று நம்ம உண்மை நம்ம உலக நம்ம தெரியுமா இல்லையா, நாம அல்லாஹ்க்கு பயப்படுறோமா இல்லையான்னு சொல்லி. அப்ப இந்த மாதிரி தனிமையிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய தன்மை இந்த காலம் ரொம்ப மோசமான காலமா இருக்கு. பெண்கள்லாம் சர்வ சாதாரணமா வெளியே போகக்கூடிய ஒரு காலம். அது போன்று ஒரு பெண்ணு அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்ட ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு அந்நிய ஆணோடு ஒரு அந்நிய பெண்ணோடு தொடர்பு கொள்வதற்கு வசதி இருக்கு. இன்னைக்கு பத்திரிகை செய்தியை பாருங்க, டெய்லி பத்திரிகை படிக்கக்கூடியவங்களுக்கு பழக்கம் இருந்தால் ஒரு செய்தி நிறைய வரும். என்ன செய்தி வரும்? இவருடைய மனைவி இவரோடு ஓட்டம், இவருடைய மனைவி இவர். இந்த செய்தி வராத பத்திரிகை இருக்குதா? உலக்கையை தூக்கி தலையில போட்டு கொண்டு போட்டாங்க, உலகை தூக்கி தலையில போட்டு கொண்டு போட்டாங்க. என்னன்னு பார்த்தா இவனுடைய மனைவிக்கு இன்னொரு தொடர்பு இருந்துச்சு, அதனால கோவப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வியாபித்திருக்கக்கூடிய செய்தி இது ஒரு செய்தி. பேஸ்புக்ல தொடர்பு ஏற்பட்டு விட்டது, அதே மாதிரி ஒரு மிஸ்கால் வந்துச்சு, அதோட தொடர்பு ஏற்பட்டு விட்டது. இது ஏன் நடக்குது? ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மை படைத்த இறைவன் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் நம்ம உள்ளத்தை பார்க்கலாம். லா யஹ்லுவன்ன இம்ராத்துன் பி ரஜுலின், எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடாது. இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டுது. இதை ஒவ்வொரு ஆண்களும் விளங்கி நடந்தார், ஒவ்வொரு பெண்ணும் விளங்கி நடந்தார். இன்னைக்கு இந்த சமுதாயத்தை குழப்பம் ஏற்படுமா? ஒரு பெண்ணு கொஞ்சம் வழி தவறி போறான்னு வச்சுக்கிடுங்க, அவ பெற்ற பிள்ளைங்க எல்லாமே நாசமா போயிடும். கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டா குழந்தையோட எதிர்கால சமுதாய வாழ்க்கை என்னவாகும்? அந்த பிள்ளைங்க நடுத்தல நிக்குமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி விஷயம் நம்ம அல்லாஹ்வை அஞ்சி நடக்கும் போது நமக்கும் அது நன்மையா முடியும், நம்ம பிள்ளைங்களுக்கு நன்மையா முடியும். அப்ப இந்த மாதிரி தன்மை நமக்கு என்ன செய்யணும்? நாம நோக்கக்கூடிய நோன்பு நம்மிடம் ஏற்படுத்த வேண்டும். அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு விதிக்கப்பட்டது போன்றே நோன்பு உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. எதுக்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்க இறையச்சமுடைய மக்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. நாம ட்ரைனிங் எடுக்கணும். நோன்புல இறையச்சம் தானா வந்துடாது. நோன்பு வச்சா அடுத்தவங்க திட்டாதீங்க, அடுத்தவங்க ஏசாதீங்க. நபியான சொல்றாங்களா இல்லையா? மன்லம் எத கௌல ஜூரி வ அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதஅ தஆமஹு வ ஷராபஹு. எவன் தீய வார்த்தைகள் பேசுவதையும் தீய செயல்கள் செய்வதையும் விடவில்லையோ அவன் உண்ணாமல் பருகாமல் இருப்ப அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. அப்ப நம்முடைய உள்ளம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய உள்ளமாக மாற வேண்டும். அதற்கான பயிற்சியை நாம் எடுக்க வேண்டும். அத்தகைய உண்மையான இறையச்சத்தை பெற்ற மக்களாக வரக்கூடிய ரமலான் மாதமும் அதில் நோக்கக்கூடிய நோன்பும் நம்மை மாற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்